இன்னைய நாள் ஆடி பெருக்குங்க. அதாவது ஆடி மாசத்துல 18ஆம் தேதி கொண்டாடப்படுற இந்த ஒரு சின்ன விழா தாங்க ஆடிப்பெருக்கு விழா. இது நாம இப்ப காலகட்டத்தில் இப்போ உள்ள சின்ன பசங்க யாருக்குமே ஆடிப்பெருக்குனா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்கங்க. ஆனா அது தமிழர்களுடைய அது பாரம்பரிய திருவிழா இல்லை, அதுவும் ஒண்ணுங்க. அதை நாம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, தஞ்சாவூர், திருச்சி, அந்த கும்பகோணம் சைட்லாம் அந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்கங்க. ஆற்றுக்கு போய் ஆற்றில் வழிபட்டு அந்த கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்கள்லாம் அங்கே ஆற்றிட்ட வணங்கிக்கிட்டு அந்த மஞ்சள் கயிறில் மாற்றி மாற்றி கட்டி திருமணம் ஆகாதவர்கள்லாம் வேண்டிக்கிட்டு அதை மாதிரி செய்யக்கூடிய சிறப்பான ஒரு தமிழர் திருநாளுங்க. இது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பஞ்சபூதங்களில் நீர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த நீரை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்கிறோம் இல்லைங்களா? அப்போ விவசாயிகள்லாம் அந்த காலத்தில் இந்த நாளில் நீருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நாளை ஒரு விவசாயம் செழிக்கிற ஒரு சிறப்பான நாளாக நினச்சிட்டு எல்லாரும் வழிபடுவாங்கங்க. அந்த நாளில் ஆற்றங்கரையில் போய் அதை வழிபடுறது தான் இயல்பு. நீருக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய நாளுங்க அது. அந்த நாள் இப்போ யார் வீட்லேயுமே நிறைய அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அதை விழாவாக கொண்டாடுறதே இல்லைங்க. ஆனால் ஆற்றங்கரைக்கு போக முடியாதவங்க வீட்லேயே கூட அந்த நீர்நிலையில் தண்ணியை திறந்து விட்டுட்டு அதுக்கு படைக்கிறது விசேஷங்க. இப்போ நாங்கள் ஆற்றங்கரைக்கு போக முடியாதனால வீட்டிலேயே கொஞ்சம் அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு அதுக்கு நாங்கள் வழிபடுவோங்க. இதை சின்ன பசங்க இப்போ நீங்கள் அந்த ஆடிப்பெருக்கு விழாவை தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. அது நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் நம்ம பாதுகாக்கக்கூடிய விழாக்களில் அதுவும் ஒன்று தான். இப்போ நான் சின்னதாக வீட்டிலேயே நாங்கள் இங்கே ஆடிப்பெருக்கு விழாவை அழகாக செஞ்சிட்டோங்க. எங்களால் முடிஞ்சது பழங்கள்லாம் வச்சுட்டு அந்த மஞ்சள் கயிறு மாற்றி மாற்றி ஒருத்தராக கட்டிக்கிட்டு அந்த நீருக்கு நன்றி சொல்லிட்டோங்க. நீங்கள் எல்லாருமே இந்த விழாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நன்றி சொல்லக்கூடிய நீருக்கு நன்றி சொல்லக்கூடிய விழாவாக இதை நீங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், செய்யணும். அப்படிங்கிறதாங்க நம்ம பாரம்பரியம். தமிழருடைய பாரம்பரியங்களில் ஒன்று இந்த ஆடிப்பெருக்கு விழாங்க. நன்றி.